நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக இருப்பவர் ஷில்பா ஷெட்டி, அவரது கணவர் ராஜ் குந்த்ரா. இருவர் மீதும் தொழிலதிபர் ஒருவர் அளித்த மோசடி புகாரின் அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த புகாரை அளித்திருப்பவர் மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான தீபக் கோத்தாரி என்பவர் தான் இந்த புகாரை பதிவு செய்திருக்கிறார். அவர் வியாபார நோக்கங்களுக்காக ஷில்பா ஷெட்டி மற்றும் அவருடைய கணவருக்கு சுமார் 60.48 கோடி ரூபாயை தான் கடனாக வழங்கியதாகவும், ஆனால் அதனை அவர்கள் திருப்பி தராமல் ஏமாற்றியதோடு தங்களது சொந்த தேவைக்காக அவற்றை பயன்படுத்தி இருப்பதாக தன்னுடைய புகாரில் தெரிவித்திருந்தார். முதலில் இந்த வழக்கு ஜூஜு காவல் நிலையத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பொதுவாக ஒரு வழக்கில் தொகை அதிகமாக இருந்தால் அதனை பொருளாதார குற்றப்பிரிவு தான் விசாரிக்கும். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு மேலதிக விசாரணைக்காக பொருளாதார குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார குற்றப்பிரிவு இவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இந்த ஏமாற்று தொகை இருப்பதால் இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரித்து வருகிறது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டிலிருந்து 23ஆம் ஆண்டு வரை பல்வேறு கட்டங்களில் ஷில்பா ஷெட்டி மற்றும் அவருடைய கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு 60.48 கோடி ரூபாயை தான் கடனாக வழங்கியதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த கடன் எதற்காக வழங்கப்பட்டது என்றால், இவர்கள் இருவரும் சேர்ந்து பெஸ்ட் டீல் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தை அவர்கள் நடத்தி வந்தனர். அந்த டிவி தற்போது செயல்பாட்டில் இல்லை. இந்த நிலையில்தான் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆர்யா என்ற ஏஜென்ட் ஒருவர் மூலம் ஷில்பா ஷெட்டி மற்றும் அவருடைய கணவருடன் தமக்கு தொடர்பு ஏற்பட்டதாகவும், பெஸ்ட் டீல் டிவி என்ற நிறுவனத்தில் ஷில்பா ஷெட்டி சுமார் 87% பங்குகளை வைத்திருந்ததாக தெரிவித்திருந்தார். தன்னுடைய நிறுவனத்திற்காக ஆண்டுக்கு 12% வட்டி என்ற அடிப்படையில் 75 கோடி ரூபாயை கடனாக கேட்டதாகவும், ஆனால் வட்டி அதிகமாக இருந்ததால் அதனை முதலீட்டுடன் கூடிய கடனாக வழங்கும்படி கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்திருந்தார். அதனை ஏற்று பல்வேறு காலகட்டங்களில் முதலில் 31.95 கோடி ரூபாயும், அதன் பிறகு 28.54 கோடி ரூபாயும் தான் கடனாக வழங்கியதாக தொழிலதிபர் தன்னுடைய புகாரில் தெரிவித்திருந்தார். ஆனால் அதன் பிறகு காலப்போக்கில் அந்த இயக்குனர் பதவியை ஷில்பா ஷெட்டி ராஜினாமா செய்துவிட்டதாகவும், தன்னுடைய பணத்தை உரிய நேரத்தில் திரும்ப தருமாறு பல முறை கோரிக்கை விடுத்தும் இருவரும் அதனை செவிமடுக்கவில்லை எனவும், காலப்போக்கில் அதனை ஏமாற்றும் நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டதோடு தன்னுடைய பணத்தை திருப்பி தரவில்லை, வியாபார நோக்கத்திற்காக பணத்தை வாங்கிவிட்டு சொந்த தேவைக்கு அந்த பணத்தை பயன்படுத்தியதாக தீபக் கோத்தாரி தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரை ஏற்றுதான் தற்போது ஷில்பா ஷெட்டி மற்றும் அவர் கணவர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.